ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை ஒர்க் யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறது இந்த ஜிப்ரானிக்கோடைய சவுண்ட் பார் ஸ்பீக்கர் தான். ஸோ இது நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் சர்வீஸ் பண்ணி தர சொன்னார். சுத்தமாக ஆன் ஆகலை அப்படின்னாரு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சுத்தமாக ஆன் ஆகலை. ஸோ ஆன் பண்ணால் இங்கே ஒரு லைட் வேறு எரியலை. பிரித்து தான் என்னன்னு பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். சரி வாங்க பிரித்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிற வலை மாதிரி சல்லடை போட்டிருக்கானுங்களே, இதை நம்ம கலட்டணும். இதை கலட்டுறதுக்கு படாத பாடு படணும். இல்லை பட தேவையில்ல, அது வந்துருச்சு. ஓகே, கழட்டியாச்சு. என்னடா இவ்வளோ சிம்பிளா? ஆல்ரெடி யாரோ கழட்டியிருக்காங்க, இங்கே ஸ்குருவே இல்லை. இங்கே பார்ப்போம். என்ன பாஸ், எல்லாமே அக்யூர் ஆணிவரா வருது. ஓகே, போர்டு தண்ணி எதி படலை, நல்லா தான் இருக்கு. ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, எதுவும் தண்ணி படலை. இது ஆண்டனா ஒயர். இது பேட்டரியை காணோம். தெரியுறனா, பேட்டரியை காணோம். 2 ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கு. அட கர்த்தாவே, அப்போ பேட்டரி இல்லாமல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா? பேட்டரி இல்லாமல் எப்படி ஆன் ஆகும்? ஸோ இதில் வேற என்ன கம்ப்ளைண்ட்டு? இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சார்ஜ் போடுற அந்த பின்னவே காணோம், பி டைப்பு. ஸோ அது இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை போட்டு செட் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது சார்ஜு டைப் சி டைப் பி இருக்குது, டைப் சியாக கன்வெர்ட் பண்ணி போட்டு விட்டுலாம். ஏன்னா டைப் பி சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது வேணாம், ஏன்னா எல்லா வீட்லேயும் டைப் சி ஆகிடுச்சு. ஸோ டைப் சி சார்ஜ் கனெக்டரை மாற்றி விட்டுட்டு பேட்டரியை மாற்றணுமாக்கும் தெரிஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட 2 ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குது. இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 7.4 வோல்ட்டு பேட்டரி கொடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 3.7. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணமாகும், ஜாயின் பண்ணமாகும் 7.4 வோல்ட்டு நம்மக்கிட்ட கிடைச்சிடும். ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பேட்டரியை ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் 7 வோல்ட் வருதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். கிலோமீட்டர் போட்டு ஓகே, 7 வோல்ட் வருது. இருங்க, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ 7 வோல்ட் வருது. ஸோ ஓகே, ஃபைன். இப்போ இதை நம்ம போர்டோட அட்டாச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 7 வோல்ட் பேட்டரிக்கு வயர் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, அதோடைய பிசிபியில் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் எந்த ரியாக்ஷனுக்கு காணோம். சாரி, இன்னும் பட்டன் கனெக்ஷன் கொடுக்கல. இப்போ கொடுப்போம். இந்த இருக்கு, கொடுத்துட்டோம். ஆன் ஆகும், நம்புவோம். இதில் டிஸ்பிளே லைட் எரியும். சக்ஸஸ், எரிஞ்சிருச்சு. ஸோ பேட்டரி ஃபால்ட்டு தான். பேட்டரி போட்டோன்னே இந்த எல்இடி தான் டிஸ்பிளே காட்டுது. ஸோ ப்ளூடூத் மோடு ஆனில் இருக்குது. இப்போது ஏன் சவுண்டு வரல அப்படின்னா, நம்ம ஸ்பீக்கர் இன்னும் கனெக்ட் பண்ணலை. இப்போ கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அகைன் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுவோம். அப்போ தான் சவுண்டு கேட்கும். ஆஃப் பண்ணுறேன். பவர் ஆஃப். அகைன் ஆன் பண்ணுவோம். Zebronics for life. Bluetooth mode. ஓகே, இப்போ பேட்டரி போட்டாச்சு. ஸோ சவுண்ட் பார் ஓகே ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. பட் இப்போ இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக இல்லை. அது போர்டில் டேமேஜாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ சார்ஜர், அதாவது நம்ம டைப் சி கனெக்டருக்காண்டி போர்ட் கொண்டு வந்திருக்கோம், சாக்கெட்டு. ஸோ அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது டைப் பி தான் கொடுத்துருக்கானுங்க. இப்போ மோஸ்ட்லி நிறையா வீடுகளில் டைப் பி யூஸ் பண்ணுறது கிடையாது, டைப் சிக்கு கன்வெர்ட் ஆகிட்டானுங்க. அவரும் என்கிட்ட கேட்டார்,
சார்ஜ் போட்டு வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்க, அது கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி அப்படின்னு. ஆனால் இவ்வளோ டேமேஜ் மொத்தமாக போகும்னு நினச்சி பார்க்கல. ஸோ நம்மக்கிட்ட டைப் சி போர்ட்டுக்கு சாக்கெட் ஒன்று இருக்குது. இதை வந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ டைப் சியோட போர்ட் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ போர்ட்லையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல போர்ட் பண்ணியிருக்கேன். கீழே கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. கொஞ்சம் கீழே இறக்கி போட்டேன், அந்த இடத்துல பிசிபி வந்து போய் இடிக்குது. அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது சார்ஜ் ஏறுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ண போகிறோம். சார்ஜ் பின் கனெக்ட் பண்ணால் ரெட் லைட் எரியும். ஸோ எரியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைன், எரியுது. ஸோ சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ரிசல்ட் தான். சரி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக அசம்பிள் பண்ணுறது மட்டும் தான் வேலை. சக்ஸஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ சார்ஜ் போர்டு தனியாக போட்டாச்சு. உள்ள பேட்டரியை வந்து இங்கிட்டு மேலால் வைக்க முடியல, கொஞ்சம் இடிச்சிச்சு. அதனால இந்த ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இப்போ ஆன் பண்ணுறோம். Zebronics for life. Bluetooth mode. ஓகே, ஃபைன். இப்போ வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாங்கை ப்ளே பண்ண போகிறேன். வேணாம், இதுக்கு மீறி போட்டோமாக்க காப்பிரைட் வந்துடும். ஸோ இதோட அவ்வளோதான். லைட்டா ஓகே, ஃபைன், கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கான இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம மை ஒர்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புது முயற்சி. ஸோ இதுலாச்சும் வின் பண்ணுவோன்னு நம்புறேன். ஜெயிக்கலாம். பாய்.